ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ஃபேஷன் மாடல் உலகத்தில் எத்தனையோ மாடல் ப்ளவுசஸ் எல்லாம் வந்தாலுமே பெண்களுக்கு எப்போவுமே எவர்கிரீன் சாய்ஸஸாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் ப்ளவுஸ் தான். இன்னைக்கு நம்ம தைக்கிற ஏகப்பட்ட மாடல் ப்ளவுஸுக்கெல்லாம் தாய் எதுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம் அது 3 டாட் ப்ளவுஸ்ன்னு. ஆனால் இந்த 3 டாட் ப்ளவுஸை உலகத்துக்கே முதல்ல அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு தெரியுமா? அவங்க தான் ஞான தனாந்திரி தேவி. உலக புகழ் பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய அண்ணி தான் இவங்க. 19ஆம் நூற்றாண்டுல நம்ம நாட்டு பெண்கள் வெறும் புடவை மட்டும்தான் கட்டிட்டு இருந்தாங்க. தனியா பிளவுஸ் போடுற பழக்கம் எதுவும் அப்போ இல்ல. அப்ப இருந்த பிரெஸ்டீஸ்காரங்க நம்ம பெண்கள் ஜாக்கெட் போடாம பொது இடங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு விதிச்சாங்க. அந்த தடையை உடைக்கணும்னு நினைச்சவங்க தான் ஞான தனாந்தினி தேவி. இவங்க பார்சி பெண்களுடைய ஸ்டைலையும் இங்கிலீஷ் தையல் கலையையும் ஒன்னா சேர்த்தாங்க. பெண்களோட உடல் அமைப்புக்கும் கச்சிதமான ஃபிட்டிங் வேணுங்கிறதுக்காக தையல் கலை மூலமா 3 டாட்ங்கிற ஒரு தத்துவத்தை உருவாக்கி முதல்ல நவீன பிளவுஸை தச்சு புரட்சி பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க போட்ட தையல் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிளவுஸ் நாகரிகத்தையே மாத்திருக்கு. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தையல் வரலாறு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ஃபேஷன் மாடல் உலகத்தில் எத்தனையோ மாடல் ப்ளவுசஸ் எல்லாம் வந்தாலுமே பெண்களுக்கு எப்போவுமே எவர்கிரீன் சாய்ஸஸாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் ப்ளவுஸ் தான். இன்னைக்கு நம்ம தைக்கிற ஏகப்பட்ட மாடல் ப்ளவுஸுக்கெல்லாம் தாய் எதுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம் அது 3 டாட் ப்ளவுஸ்ன்னு. ஆனால் இந்த 3 டாட் ப்ளவுஸை உலகத்துக்கே முதல்ல அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு தெரியுமா? அவங்க தான் ஞான தனாந்திரி தேவி. உலக புகழ் பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய அண்ணி தான் இவங்க. 19ஆம் நூற்றாண்டுல நம்ம நாட்டு பெண்கள் வெறும் புடவை மட்டும்தான் கட்டிட்டு இருந்தாங்க. தனியா பிளவுஸ் போடுற பழக்கம் எதுவும் அப்போ இல்ல. அப்ப இருந்த பிரெஸ்டீஸ்காரங்க நம்ம பெண்கள் ஜாக்கெட் போடாம பொது இடங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு விதிச்சாங்க. அந்த தடையை உடைக்கணும்னு நினைச்சவங்க தான் ஞான தனாந்தினி தேவி. இவங்க பார்சி பெண்களுடைய ஸ்டைலையும் இங்கிலீஷ் தையல் கலையையும் ஒன்னா சேர்த்தாங்க. பெண்களோட உடல் அமைப்புக்கும் கச்சிதமான ஃபிட்டிங் வேணுங்கிறதுக்காக தையல் கலை மூலமா 3 டாட்ங்கிற ஒரு தத்துவத்தை உருவாக்கி முதல்ல நவீன பிளவுஸை தச்சு புரட்சி பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க போட்ட தையல் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிளவுஸ் நாகரிகத்தையே மாத்திருக்கு. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தையல் வரலாறு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.